ஈழ அடிமைகள் கூட்டம் இருக்குது இல்லையா, நாம் தமிழர் கட்சி. வெளிநாடு வாழ் இலங்கை தமிழர்கள், அதாவது ஈழவர்கள், அவங்க தமிழர்கள்னு கூட சொல்லுங்க, அவங்க ஈழவர்கள், தமிழ் பேசுற இலங்கை மக்கள் ஈழவர்கள். ஈழத்துல சிங்கள மொழி பேசுறவர்களுக்கு எதிராக என்னென்ன கொடுமைகள் நடத்தப்பட்டதோ தமிழர் பகுதியில வாழ்ந்த சிங்களர்களுக்கு எதிராக, அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல தெலுங்கர்களுக்கு எதிராக நடத்தப்படுது. தமிழன் மாதிரி மானங்கட்டவன், ஒரு என்ன சொல்ல, வெக்கம் சூடு சொரணம் இல்லாத ஒரு அற்ப பிறவியை நான் யாருமே பார்த்ததே இல்லைங்க. ஒரு பெண் நான் தெலுங்கச்சி, ஆனால் தமிழர்கள் இவ்வளவு அட்டூழியம் செய்கிறார்கள், அதுவும் ஈழவர்கள் சொல்லணுமா, தமிழர்கள் சொல்லாதீங்க, ஈழவர்கள் சொல்லுங்க. அங்க ஈழத்தில் என்ன நடந்ததோ அதை இங்க தெலுங்கர்களுக்கு தமிழர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்களாம். தமிழர்களுக்கு தான் தெலுங்கர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு தமிழனை அடிமைப்படுத்தி கொண்டு தமிழர்களுக்கு தான் இந்த நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே சிங்களவன் என்ற தெலுங்கன் என்ன செய்தானோ அதே தெலுங்கன் தான் இங்கே தமிழனை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனா நம்ம இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கடந்து போறோம். உண்மையிலே மனசு ரொம்ப வலிக்குது, இவ்வளவு அற்பமாக நாம் இருப்போம் சொல்லி. ஐயா பழனி பாபா அவர்கள் சொன்னது போல, இன உணர்வு கொள்ளாமல் இனவெறி கொண்டால் மட்டுமே இவர்களை அடித்து விரட்டப்பட முடியும். இப்படி செய்தால்தான் தமிழ்நாட்டிற்கு ஒரு விடிவு கிடைக்கும்.